அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். அனைவரும் வீட்டில் தியானத்தை பயிற்சி செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இந்த தியானத்தை ஆரம்பித்த பின்பு உங்களுக்குள் ஒரு மனதுள் ஒரு ஆறுதல் மற்றும் எமது அறிவில் சிறிதளவு மாற்றம், ஒரு நேர்மறையான ஒரு மாற்றம் என்பவற்றை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஒரு சிறிய மாற்றம், அதுவே மிகப்பெரிய அறிகுறியாகும். இந்த தியானம் உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது என்று. இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம், நேரத்தை வீணாக்காது. இன்று ஜூம் அல்லது ஃபேஸ்புக்கில் புதிதாக யாரும் இணைந்திருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர். எமது தியான குழுவில் உங்களை இணைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக நாம் தியான தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு இலகுவாக இருக்கும். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். உப்பு நீர் வீட்டில் சுத்திகரித்து அந்த பயிற்சியை செய்தவர்களுக்கு அதனுடைய பலன் நீங்கள் உணரக்கூடியதாக இருந்திருக்கும். இது ஒரு மிகவும் எளிய ஒரு முறை. இந்த முறை நாம் சாயோகாவில் நாம் சொல்லலாம் ஒரு முதலுதவி முறை மாதிரி. நாம் சிறிய சிறிய உடல் உபாதைகளுக்கு நாம் வீட்டு வைத்தியம் செய்வோம். முதலுதவி பெட்டி ஒன்று வைத்திருப்போம். அதே போலத்தான் சாயோகாவிலும் இந்த கல்லுப்பும் ஒரு பேசினும் நீங்கள் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது உங்கள் மனம் சோர்வடைகின்றதோ, களைப்பாக இருக்கின்றதோ, எண்ணங்கள் உங்கள் நிம்மதியை கெடுக்கின்றதோ, அந்த நேரம் 10 நிமிடம் நீங்கள் கால்களை உப்பு நீரில் வைத்து தியானிக்கும் போது அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கடந்த வகுப்பில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்புடன் சமநிலை செய்தோம். அதோடு 7 சக்தி மையங்கள் பற்றிய அடிப்படை விளக்கம் நாம் பார்த்தோம். இந்த தினசரி தியானம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகின்றது. நம்மை மனச்சோர்வு, மன அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கின்றது. தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். மனதில் ஒரு அமைதி, ஒரு ஒழுக்கம், ஆரோக்கியம் வளமடைகிறது. நமது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் நமது வாழ்வில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்றது. வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும், ஒரு வரமாக இருக்க வேண்டும்.
வாழ்க்கை ஒரு வரமாக இருக்க வேண்டும், துன்பமாக இருக்கக்கூடாது. அதற்கான வழிகளையே நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தியானம், இந்த தியானத்தில் நாம் நம்மை அறிகின்றோம். இந்த தியானம் நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்கும் போது இந்த தியானம் சிறப்பாக செயல்படும். சிரமம் இல்லாது இருக்க வேண்டும். எமது மனம், உடல் இரண்டிலும் எந்தவித சிரமமும் இல்லாது இருக்க வேண்டும். எனவே அது சிறப்பாக செயல்படும். எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவது? வாழ்வு முழுவதும் சவால் நிறைந்தது. எங்கு போனாலும் சவால். எனவே இவற்றிலிருந்து எவ்வாறு நாம் வெளிவருவது? ஸ்ரீ மாதாஜி நமக்கு மிக அருமையான ஒரு செயல்முறையை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த செயல்முறை பல பேரால் பல ஆயிரக்கணக்கான மக்களால் உணரப்பட்ட செயல்முறை. மாதாஜியின் கூட்டில் நான் அதை வாசிக்கின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, அந்த தெய்வீக அன்பின் அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். இந்த தெய்வீக அன்பு சக்தி இந்த எங்கும் நிறைந்திருக்கின்றது. அது அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் அது கிடைக்கின்றது. நாமே எம்மை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எம்மை வெளிப்படுத்துவது என்பது எமது இருதயத்தை நாம் முழுமையாக திறக்க வேண்டும். அதற்கு இங்கு நாம் எமது இருதயத்தை திறக்க எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. இது அந்த தெய்வீகத்துக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பு மட்டுமே. இதில் வேறு எவரும் இல்லை. எனவே நாம் எமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். அதற்குள் இருக்கும் எமது நற்பண்புகள் ஒளிரட்டும், வேண்டாதவை விலகி செல்லட்டும். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. இயற்கை ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இந்த தெய்வீக சக்தி எமக்குள் வேலை செய்ய தொடங்குகின்றது. சூரியன் பிரகாசிக்கின்றது. அது இயற்கை முழுவதுக்கும் பாரபட்சமின்றி பிரகாசிக்கின்றது. இயற்கை தன்னை வெளிப்படுத்தி பெற்றுக்கொள்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மரங்களில் இருக்கும் இலைகள், அனைத்து இலைகளும் சூரியன் படுமாறு அந்த மரத்தின் வளர்ச்சி நடைபெறுகின்றது. அங்கு ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு கூட்டமைப்பு இருக்கின்றது. எல்லா இலைகளுக்கும் சூரியன் கிடைக்குமாறு அவை வளர்ந்து பறந்து அந்த சூரியனை பெற்றுக்கொள்கிறது. அதுபோல் நாமும் எமது இதயத்தை திறந்து அந்த இறை சக்தியை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள் தானாக வேலை செய்கின்றது. ஏனென்று சொன்னால் நாம் அந்த தெய்வீக சக்தியின் ஒரு அங்கமாகும். நாம் தனித்தவர்கள் அல்ல. இந்த நிலையை நாம் தியானம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் பார்ப்போம், எமது இருதயத்தில் நாம் எவற்றை விட்டுவிட வேண்டும். எமக்குள் இருந்து நாம் சிலவற்றை, எமக்கு அழிவுகரமானவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். சரணடைதல். இந்த சரணடைதல் என்றால் என்ன என்று, அதன் பொருள் என்ன என்று நாம் பார்ப்போம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை மூலமாக.
சோ இன்று நாம் தியானத்துக்கு செல்வோம். எமது மனம் உடல் இரண்டும் சிரமமின்றி லேசாக இருக்க வேண்டும். கவனத்தை சிரமமின்றி தலை உச்சிக்கு கொண்டு வாருங்கள். பொறுமையோடு அமைதியோடு எம்மை நாமே பார்த்து கொள்வோம். சாட்சி நிலை. எமது கவனத்தை நாம் கவனிப்போம். எமது மனதில் எந்த வித எதிர்வினையும் தேவையில்லை, எந்த ஒரு எண்ணங்களும் தேவையில்லை. இது எவ்வாறு வேலை செய்ய போகின்றது அல்லது எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாது அனைத்தையும் விடுத்து நாம் பொறுமையோடு அமைதியோடு இதில் நாம் முழுமையாக எமது கவனத்தை முழுமையாக இதில் ஈடுபடுத்தி நாம் கவனிக்கும் போது நாம் எமக்குள் நடைபெறும் மாற்றங்களை நாம் காணலாம். இரு கைகளையும் மடியில் வைத்து கவனத்தை உச்சந்தலையில் நாம் கொண்டு வருவோம். கடினமாக இருந்தால் நமது வலது கையை உச்சந்தலையில் வைத்து உள்ளங்கையை வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தி அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று நாம் ஒரு கணம் நாம் உடனடியாக அவதானிப்போம். எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. சூடாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், அல்லது ஒன்றும் உணர முடியாது இருக்கலாம். குறைந்தபட்சம் எமது கை எமது தலையுச்சி குழியை தொடுவதை நாம் உணரலாம். அதன் பின்பு எமது வலது கையை ஒரு 2 அங்குலம் மேலே உயர்த்தி சிறிது நேரம் எமக்கே நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு நாம் எமக்கே சொல்லுவோம், பொறுமையோடு கவனிக்கவும், அமைதியோடு கவனிக்கவும். எமது மூச்சு அமைதியாக நடைபெறுகின்றதா? நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட்டு எமது மனதை உடலை ஆறுதல் படுத்திக் கொள்வோம். கவனம் மூலமாக எமது மூச்சை கவனிப்போம். எமது முள்ளந்தண்டு வழியாக சுழுமுனை நாடியை கவனிப்போம். எமது தலை உச்சிக்குழி விரிவடைகின்றதா என்று கவனிப்போம். தலை உச்சிக்குழி விரிவடைவதற்கு எமது இடது இருதயம் திறக்க வேண்டும். எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இடது இதயத்தை திறப்போம். கள்ளம் கபடம் சூதுவாதில்லாத ஒரு குழந்தை உள்ளத்தோடு அறிவு நிறைந்த, இந்த அறிவு நேர்மையான அறிவு, விவேகம், நேர்மையான அறிவு நிறைந்த தூய்மையான இதயம் எனக்குள் இருக்கும் வேண்டாத ஆசைகள், கோபம், பகை உணர்வு, தேவையில்லாத கவலைகள்,
அனைத்தையும் இப்பொழுது மன்னித்து விட்டு அமைதி அடைவோம். இப்பொழுது உங்களுடைய இடது கையை மடக்கி கொண்டு வாருங்கள். வலது கையால் தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைத்து கவனிப்போம். என்று எனது சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? இந்த சுவாசத்தை நாம் கவனிக்கும் போது அது சுழுமுனை நாடி வழியாக அமைதியாக நடைபெறுவதை உணர முடிகின்றதா? தலை உச்சிக்கு மேல் வைத்து எனது சுழுமுனை நாடியை முழுமையாக கவனிக்க முடிகின்றதா? எனது சுவாசத்தை கவனிக்க முடிகின்றதா? இரு உள்ளம் கைகளில் என்ன நடைபெறுகின்றது? ஒரு சூடு அல்லது குளிர்ச்சி அல்லது எனது உள்ளம் கைகளை வெறுமனே சாதாரணமாக உணர முடிகின்றதா? நமக்கு நாமே சொல்லுவோம், பொறுமை அவசியம். ஆத்ம நிலையில் நாம் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துவோம். பொறுமை அவசியம், அமைதி அவசியம். கவனம் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் சாட்சி நிலையில் நம்மை கவனிக்க வேண்டும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். ஆரம்பத்தில் நமக்கு நாம் வீடியோ பார்த்து செய்வோம். இப்பொழுது hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3,
then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நாம் 3 நாடிகள் சமநிலை செய்வோம். உப்பு நீர் நாம் சுத்திகரிப்போடு சமநிலை செய்வோம். இந்த உப்பு நீர் தத்துவம் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். எமது உடல் அனைத்தும் தூல சரீரம், சூட்சும சரீரம் அனைத்தும் இந்த 5 பஞ்ச தன்மாத்திரங்களால், பஞ்ச தத்துவங்களால் ஆனது. அதில் ஒன்றுதான் இந்த நீர் தத்துவம். மற்றும் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, அந்த அன்பு சக்தி, அந்த சக்தி கூட இந்த 5 பஞ்ச தத்துவங்களால் ஆனது. எனவே நாம் இந்த நீர் தத்துவத்திடம் வேண்டிக் கொள்வோம். எமது உடல், மனம், சூட்சும சரீரங்களில் உள்ள அனைத்து உபாதைகளையும் எம்மிடமிருந்து நீக்கி தமக்கு முழுமையான தூய்மையையும் ஆறுதலையும் தருமாறு வேண்டி எமது இரு கால்களையும் நாம் அதற்குள் வைப்போம். ஏன் நாம் இந்த சமநிலை செய்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் எமது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் எம்மை இரு பக்கமும் இழுக்கின்றது. நாம் சமநிலையில் நிகழ்காலத்தில் மன தூய்மையோடு சுறுசுறுப்பாக இருக்க முடியவில்லை. இதனால் நாம் இந்த 2 பக்கங்களையும் சமநிலை செய்து கொள்ள வேண்டும். இது எம்முடைய வேலை. ஏனென்றால் இது பரிவு நரம்பு தொகுதி எம்மால் தணிவுக்கு கொண்டு வர முடியும். இந்த 2 நாடிகளுமே எம்மை தீர்மானிக்கின்றது. சில நேரங்களில் நாம் இடது நாடி அதிகம் பாதிப்புடையவர்களாக இருப்போம். எமது கடந்த காலத்தில், எமது வாழ்வில் நாம் பல இன்னல்களை சந்திக்க நேர்ந்தால் சில பேருக்கு அந்த பாதிப்புகள் ஒரு தாக்கமாக எமது ஞாபகத்தில் இருந்து கொண்டு அவை எமது வாழ்வை பாதிக்கின்றது.
எனவே அப்படி அந்த மாதிரி இருந்தால் நாம் நமது இடது நாடியில் கூட கவனம் செலுத்த வேண்டும். So, இடது நாடி நமது மூலாதார சக்கரம், இடது மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து முழந்தண்டு வழியாக மேல் சென்று இடது மூக்குத்வாரம் மூலமாக நாம் கவனத்தை கொண்டு வந்து நெற்றியில் குறுக்கிட்டு நமது வலது பக்க தலையில் மமகாரமாக முடிகின்றது. இந்த மமகாரம் சூப்பர் ஈகோ என்று சொல்லுவோம். இதுவே எமது மன கட்டுப்பாடுகள். கடந்த காலத்தில் நாம் சரியோ தவறோ மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டோ அல்லது எமக்கு நாமே விதித்து கொண்ட சில மனக்கட்டுப்பாடுகள், அவை நல்லவையாக இருக்கலாம், கூடாதவையாக இருக்கலாம். பழக்க வழக்கங்கள், முக்கியமாக வேண்டாத பழக்க வழக்கங்கள் எம்மை தடுக்கின்றது. புத்தகங்கள் வாசிப்பதால் பெற்றுக்கொண்ட விடயங்கள், அவை சரியோ தவறோ எமது தலையில் குந்திக் கொண்டு இருக்கின்றது. இவை அனைத்துமே எமது மமகாரமாக எமக்குள் ஞாபகமாக எமக்குள் இருக்கின்றது. இவையே எண்ணங்களை தருகின்றது. இவை மூலமாக எமக்கு எண்ணங்கள் தருகின்றது, கருத்துக்கள் தருகின்றது, சரியானவையாக இருக்கலாம். இவை எம்மை வழிகாட்ட வழிகிடுகின்றது எண்ணங்கள் மூலமாக. இதற்றை நாம் அடையாளம் கண்டு அகற்ற வேண்டும். அதே போல்தான் நமது வலது நாடியும். இப்பொழுது நாம் நமது இடது நாடியை சமநிலை செய்வோம். இவ்வாறு நாம் கூட்டாக செய்யும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோம். சில பேருடைய இடது நாடி நல்ல பலமானதாக இருக்கும். அவர்கள் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாது மன உறுதியோடு இருப்பவர்களாக இருப்பார்கள். நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை, இனி நடக்க போறதை நான் பார்க்க போகின்றேன் என்ற மன உறுதி கொண்டவர்கள் இருப்பார்கள் எமக்குள். சில பேர் இடது நாடி அதிக பாதிப்பு, மன சோர்வடைந்த நிலையில் இருப்பவர்கள். நாம் இவ்வாறு கூட்டாக செய்யும் போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோம். ஏனென்றால் நாம் தனித்தவர்கள் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அந்த முழுமையின் ஒரு அங்கம். முழுமை தூய்மைப்படுத்தும் போது அனைவரையும் தூய்மைப்படுத்துகின்றது. எனவே இடது கையை நாம் நமது மடியில் வைத்து இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பின் அலைகளை நுண் அதிர்வுகளாக நாம் வாங்கிக் கொள்வோம். வலது கை பூமி தத்துவத்தில் நாம் வைப்போம். நாற்காலியில் இருக்கும் போது நமது வலது கை 5 விரல்களையும் பூமி தத்துவத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். இதில் ஒவ்வொருவருக்கும் நமது இடது நாடி பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியும். அவை அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். தாயே, என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். தாயே, எனது இடது நாடியில் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதிலிருந்து என்னை முழுமையாக வெளியே எடுத்து விடுங்கள். எனது கடந்த காலத்தில் பாதிப்புகளால் நான் சோர்வடையாது, அவற்றின் மூலமாக நான் அனுபவத்தையும் மற்றும் அவற்றின் மூலம் கற்று அதன் மூலம் நான் பாடம் கற்று அதிலிருந்து வெளிவர எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது பொறுமையோடு அமைதியோடு சிறிது நேரம் நாம் கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து நமது இடது உள்ளம் கை விரல்களை அவதானிப்போம்.
அதே நேரம் வலது கை உள்ளம் கை விரல்களையும் நாம் அவதானிப்போம். மற்றும் எமது உச்சிக்குழி தளர்வடைவதை அவதானிப்போம். இங்கு நாம் செய்ய வேண்டியது எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி பொறுமையோடு கவனித்தல் மட்டுமே. எண்ணங்கள் வருமாயின் நாம் மன்னித்து விடுவோம். நான் எனது எண்ணங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா. ஹம். நாம் 3 தடவை ஹம் என்று சொல்லுவோம். ஹம் ஹம் ஹம். தமது இடது கையால் நுண்ணதிர்வுகள் உட்சென்று வலது கையால் வெப்பம் வெளியேறுவதை நாம் காணலாம். அல்லது மனதில் ஒரு தளர்வு, அமைதி, சிரசில் ஒரு அமைதியை நாம் உணரலாம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது நாடி பாதிப்புகளின் அறிகுறிகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது நாடியில் நமது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், கவலைகள், திட்டமிடல், அதீதமாக எமது எதிர்காலத்தை பற்றி திட்டமிடல், இவை அனைத்தும் நாம் எமது ஒரு பயத்தால் அதீதமாக செயல்படுகின்றோம். தனித்தவன் என்று பயப்படுகின்றோம். நாம் தனித்தவர்கள் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அந்த பாதுகாப்பு உணர்வு வந்ததும், அந்த பாதுகாப்பு, எதிர்காலத்தை பற்றிய பாதுகாப்பை நாம் உணர ஆரம்பித்தால் எமது மனம், உடல் இரண்டும் ஆறுதல் அடைகின்றது.
நாம் கேட்போம், தாயே எமது வலது நாடியின் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் ஆகாய தத்துவம் மூலமாக அகற்றிவிடுங்கள். பயத்தால் ஏற்படும் அதீத எண்ணங்கள், வேண்டாத உடல் செயல்பாடுகள், அதனால் ஏற்படும் உடல் வெப்பம், உடல் களைப்பு, களைப்பால் நாம் சமநிலை இழந்து கோபம், அகங்காரம், எமது அகங்காரம் அனைத்தையும் அகற்றி விடுங்கள். எமது கவனத்தை அறிவூட்டி எனது மன எண்ணங்கள், உடல் தொழிற்பாடுகளை ஆறுதல் அடைய செய்யுங்கள். கவனம் தலை உச்சியில் இருந்து கொண்டு எமது வலது கை உள்ளம் கை விரல்களை அவதானிப்போம். இடது கையையும் அவதானிப்போம். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? நான் அமைதியாக எனது சுவாசத்தை கவனிக்க முடிகின்றதா? எனது வலது உள்ளம் கையை அவதானிக்க முடிகின்றதா? எண்ணங்கள் எமது மமகாரம், அகங்காரத்தில் இருந்து வருபவை. அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். வலது நாடி நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன், அனைத்தையும் மன்னிக்கின்றேன். இந்த அகங்காரம் மூலமாக வரும் எண்ணங்கள், செயல்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன், அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நான் கண்களால் காணும் ஒவ்வொரு நாளும் நாம் கண்களால் பல அக்கிரமங்கள், வேண்டாத செயல்களை காண்கின்றோம். அதனால் நாம் எதிர்வினை புரிகின்றோம். நமக்குள் கோபம், எரிச்சல், பகை உருவாகின்றது. இந்நிலையில் நாம் அனைத்தையும் மன்னித்து விடுவோம். நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். ஷம் 3 தடவை ஷம் என்று சொல்லுவோம். நான் மன்னிக்கின்றேன். ஷம் ஷம் ஷம். இப்பொழுது எமது இடது கையை மடிப்பிக் கொண்டு வருவோம். நமது குண்டலினி தாய்
எமது இடது நாடியில் தூய விருப்பத்துக்கான சக்தி, இச்சா சக்தி, மனசக்தி ஆக விளங்குகின்றார். எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி எமக்கு அதில் ஆறுதலையும் அன்பையும் தந்தருகின்றார். வலது நாடியில் கிரியா சக்தி பிராணசக்தியாக இருந்து எம்மை அறிவூட்டி எமது மன உடல் தொழிற்பாடுகளை ஆறுதல் படுத்தி தூய்மைப்படுத்தி எமது கவனத்தை அறிவூட்டி எமக்கு எம்மை அகங்காரத்திலிருந்து எம்மை மீட்டெடுக்கின்றார். நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த அறிவு நிலை நமக்கு கிடைக்கின்றது. கூட்டு விழிப்பு நிலை நமக்கு வருகின்றது. நடு நாடியில் ஆத்ம முன்னேற்றத்துக்கான ஞான சக்தி, அந்த சக்தி தானாக இயங்கும் ஒன்று எம்மை மீட்டெடுக்கின்றது. எம்மை முழுமையாக முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் சக்தி. இந்நிலையில் முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து இரு உள்ளம் கைகளிலும் வைப்போம். இந்த சுழுமுனை நாடியே எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கான பாதை. குண்டலினி எண்ணெய் மேலெழும் பாதை. இந்த பாதையை நாம் உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். சுவாசம் அதன் மூலமாக நடைபெறுவதை உணர முடிகின்றதா? அமைதியாக, மிகவும் அமைதியாக தலை உச்சி குழி மெதுவாக விரிவடைவதை காண்போம். தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு எமது மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் எமது வாழ்வின் ஆதாரம். தூய்மை, கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம், அறிவு, நேர்மையான அறிவு நிறைந்த விவேகம், நல்லொழுக்கத்தில், சத்தியத்தில், உண்மையில் உறுதியாக நிற்கும் மன உறுதி. குண்டலினி எண்ணெய் எமக்குள் இருக்கும் அன்பு தாய், எம்மை தூய்மைப்படுத்தி வளம்படுத்தி ஊட்டமளித்து எமக்கு மறுபிறப்பை தருகின்றார். ஒரு புதிய ஆளுமையை எமக்கு தரும் ஒரு தாய் சக்தியாகும். இப்பொழுது எமது கவனத்தை இரண்டாவது சக்தி மையம் சுவாதிஷ்டானம் அமைதியை விரும்பும்
சக்தி மையம், நமக்கு தியான நிலையை தரும் சக்தி மையம். ஏனென்றால் தூய தெய்வீக அறிவையும் தூய கவனத்தையும் நமக்கு தருகின்றது. தாயே, எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதில் எமக்குள் தூய அறிவை ஒளியூட்டி தாருங்கள். எமது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த அமைதி நிலையில் எமக்குள் இருக்கும் ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. நமது கவனம் இப்பொழுது நாபி சக்கரத்துக்கு செல்வோம். எமது உலக வாழ்வில் அமைதி, மன திருப்தி, தாயே, எமது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி எமக்கு உலக வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளுங்கள். எமது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நாபி சக்கரம் ஒளியூட்டப்படும் போது அந்த நேர்மறை தன்மை, நேர்மறை சக்தி, அந்த தெய்வீக தன்மை நமக்கு மங்களகரத்தை கொண்டு வருகின்றது. எமக்குள் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றது. நமது நாபி சக்கரத்தில் நாம் சொல்லுவோம், தெய்வீகமே எனக்குள் இருக்கும் கண்ணியமாகும். அதுவே எனது அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்து கொள்கின்றது. எனது குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தையும் இவை அனைத்தும் அழிவுகரமானவை. அனைத்தையும் நாம் விட்டு விடுவோம், சரணாகதி செய்து விடுவோம். நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு சரணடைத்து விடுவோம். எமது பவசாகரத்தில் நான் கேட்போம், குண்டலினி தாயே, எனக்கு நானே உருவாக இருக்கும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். இப்பொழுது எமது இருதய சக்கரத்துக்கு வருவோம். இருதயத்தில் நாம் கேட்போம், தாயே, எனது இருதயத்தை தன்னலமில்லாத தூய அன்பால் கருணையால் நிரப்பி எனக்கு எனது உலக வாழ்வின் கடமை உணர்வுகளை சரியாக உணர்த்தி நல்லொழுக்கம், தர்மத்தின் நெறி, தர்மத்தின் எல்லைக்குள் நான் எனது கடமைகளை ஆற்ற எனக்கு தேவையான நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்து எனக்கு அறிவையும் திறனையும் தந்தருளுங்கள். இதன் மூலமாக நான் முழுமையான பாதுகாப்பை உணரச் செய்யுங்கள். விஷுதி சக்கரத்தில் எனக்கு கூட்டு விழிப்பு நிலையை தந்தருளுங்கள்.
நான் முழுமையின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. எனக்கு அனைத்திலும் நல்லிணக்கத்தை தந்தருளுங்க. இயற்கையோடு நல்லிணக்கம், என்னோடு நல்லிணக்கம், என்னை நான் மதிக்கவும், சுயமரியாதை, மற்றவர்களை மதிக்கவும், வேண்டிய ஞானத்தை, அறிவை எனக்கு தந்தருளுங்க. எனது பேச்சு, நடத்தை, நடை, உடை, பாவனை அனைத்தும் தூய்மையை வெளிப்படுத்துவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்க. ஆகிய சக்கரம், மன்னிப்பு. தாயே, நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்தருளுங்க. நமது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சஹஸ்ராரத்தின் பண்பு நிசப்தம், ஆத்ம நிலை, ஆத்மா அமைதி நிறைந்தது. தெய்வீகத்தை பிரதிபலிக்கின்றது. அங்கு அமைதி தவிர வேறில்லை. எனவே எமது கவனத்தை தலை உச்சியில் சிறிது வைத்து அந்த அமைதி நிலையை உணர்வோம். அந்த அமைதி நிலையில் நாம் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்ளலாம். ஒரு மலை உச்சியில் ஏறி நின்று கொண்டு பள்ளத்தாக்கு முழுவதையும் தெளிவாக பார்ப்பது போல் நாம் அந்த அமைதி, ஆத்மாவின் அமைதி நிலையில் இருந்து கொண்டு நம்மை முழுமையாக கவனிப்போம். தியான நிலையில் இந்நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். 10 நிமிட உரை. அந்த உரையில் அவர் நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். சரணடைய வேண்டும் என்று கூறுவதன் பொருள் என்ன? நீங்கள் எதை ஒப்புவிக்க வேண்டும்? நாம் சிந்தித்து பார்க்கலாம். எதை நாம் ஒப்புவிக்க வேண்டும்? தெய்வீகம், நாம் தெய்வீகத்தின் ஒரு அங்கம். எனவே நாம் பணம், பொருள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. எதை நாம் ஒப்புவிக்க வேண்டும்? அந்த தெய்வீகமாகவே நாம் மாறுவதற்கு உங்களை திசை மாறச் செய்யும் விஷயங்கள், உங்கள் கவனத்தை சிதறச் செய்பவை, உங்களை வழி தவறச் செய்பவை, உங்கள் அகந்தை மற்றும் மனக்கட்டுப்பாடுகளை, எமது இந்த அகங்காரம், மனக்கட்டுப்பாடுகள், அதாவது மமகாரம், இவற்றால் வரும் எண்ணங்கள் எம்மை வழி தவறச் செய்கின்றது. எமது கவனத்தை சிதறடிக்கின்றது, திசை மாறச் செய்கின்றது. எனவே இவற்றை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். நாம் நினைத்து பார்ப்போம். நாம் கொடுக்கும் போது வாங்குவதற்கு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது எமது அதிர்ஷ்டம். இந்த தெய்வீகம் சொல்கின்றது, என்னிடம் சரணடையுங்கள். அதாவது இவற்றை, உங்களுடைய அகங்காரம், மமகாரத்தை சரணடைத்து நீங்கள் அமைதியாக, ஆறுதலாக இருங்கள். நான் மற்றவை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இது இயற்கையானது. சூரிய கதிர்களை எவ்வாறு இயற்கை பெற்றுக்கொள்கின்றதோ அது இயற்கையின் நிதி. அதுபோலவே இதுவும் இயற்கையான ஒன்று, நடக்க வேண்டிய ஒன்று. நாம் அதை இப்பொழுது தெரிந்து கொள்கின்றோம். இவற்றைத்தான் நாம் ஒப்புவிக்க வேண்டும், எம்மை நாமே சுத்திகரிப்பதற்காக. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம். அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளுங்கள்.
நீரை ஒரு புறம் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பின்பு கழிவறையில் கொட்டலாம். மற்றும் நீங்கள் டயரி, அதாவது நாள் குறிப்பு எழுதும் பழக்கமுடையவராக இருந்தால் மிகவும் நல்லது. இல்லாவிட்டால் ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உரைகள் கேட்கும் போது உங்கள் மனதை தொட்ட விடயங்களை நீங்கள் எழுதி வையுங்கள். உங்கள் மனதில் எழும் கேள்விகள் எழுதி வையுங்கள். நீங்கள் இந்த பரபிரம்மத்திடமே அதற்குரிய விடையை கேட்கலாம். கிடைக்காவிட்டால் அது இந்த ஸ்ரீ மாத்துச்சியின் உரை மூலமாக அல்லது நீங்கள் மற்றவர்கள் மூலமாக எங்களையும் கேட்கலாம், அறிந்து கொள்ளலாம். எனவே நாள் குறிப்பு எழுதும் பழக்கத்தை அனைவரும் வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் உதவியாக இருக்கும். இப்பொழுது நாம் உரையை கேட்போம். In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done is that you get the light of your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He is just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances, everything would have failed if we had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now some people who get realization have to understand certain things, because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it is a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot. You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender. And if that surrender is not there, it is impossible
to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate. What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything and he doesn't do whatever is wrong. He's so detached that in that detachment only he can see what's wrong with people. He starts seeing his family people, he starts seeing other surroundings, everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear-cut that this light definitely gives you tremendous wisdom and balance. Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life, we have to become sannyasi, like the lotus that comes out of the pond and no water can stay on that. Even the leaves of lotus, no water can stay on that. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached. As Shiva is completely detached, you have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick, 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 sick. But if you are a Sahaja Yogi, you should just watch. Oh, so I am sick, all right, let's see. Just like a sport. Just watch. I am sick. So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. It's just sort of a playful, mirthful attention. So the first thing of surrendering is important
to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First, it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others. இந்த உரைகளை மீண்டும் கேளுங்கள். இன்றைய உரையில் ஸ்ரீ மாதாஜி இந்த ஆன்மீகத்தை பற்றிய சொற்கள் சரணடைதல், பற்றின்மை, இந்த நிலைகள், இந்த சொற்களின் அர்த்தத்தை மிகவும் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். நடைமுறைக்கேற்றவாறு உண்மை தத்துவத்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். நாம் இமயமலைகள், காடுகள் என்று தப்பியோட தேவையில்லை. நாம் உலகில் இருந்து கொண்டே நாம் வாழலாம். இந்த ஆத்ம முன்னேற்றம் என்பது எமது உள்ளுக்குள் நடைபெறும் மாற்றம். உள்ளுக்குள் நாம் மாறுவதே இந்த ஆத்ம முன்னேற்றம். இந்த மாறுதலால் நாம் எமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையுடையவர்களாகின்றோம். இதுவே எமது சமநிலையான, ஆறுதல், அமைதி, அன்பு நிறைந்த வாழ்க்கை. இதை எவ்வாறு நாம் இலகுவாக அடையலாம் என்ற வழியை எமக்கு தந்தருளி இருக்கின்றார். சரணடைதல். சரணடைதல் என்றால் நாம் எமக்கு வேண்டாதவற்றை கைவிடல். முக்கியமாக எமது அகங்காரம், மமகாரம். இவை எமது அகங்காரமும் மமகாரமும் ஒரு சொந்த கருத்துக்களை வைத்திருக்கின்றது. அவை சரியோ தவறோ, அந்த கருத்துக்கள் மூலமாக, எமக்கு எண்ணங்கள் மூலமாக எம்மை வழி நடத்த முற்படுகின்றது. நாம் அவற்றை சரணடைத்து ஆத்ம நிலையில், அந்த ஆத்ம ஒளியில் எம்மை நன்றாக பார்த்து, ஆத்ம நிலையில், அந்த அமைதி நிலையில் எம்மை நன்றாக பார்க்கும் போது எமது பிரச்சனைகள், எமது தேவைகளை நாம் நன்றாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எம்மை நாமே சரியாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ அந்த பற்று இல்லாத நிலையும் அதுவே. எமது சொந்த கருத்துக்கள், சொந்த எண்ணங்களில் பற்றை விடுத்து மனதுக்கு அப்பால் அந்த ஆத்மவின் அமைதி நிலைக்கு சென்று அந்த ஆத்ம ஒளியில் நாம் அனைத்தையும் பார்க்கும் நிலையே அந்த பற்றற்ற நிலை. ஸோ இந்த உரைகளை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இப்பொழுது நாம் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு நமது தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ எம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுக்கு கேள்விகள் அல்லது உங்களுடைய அனுபவங்கள், இன்றைய தியான அனுபவம், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஜூமில் இணைந்திருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி, அதாவது மைக் ஓன் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். ஜூம் அன்பர்களும் கதைக்க முடியாவிட்டால் நீங்கள் சாட் மூலமாக அறிய தரலாம். அன்மியூட் பண்ணி நீங்க கதைக்கலாம். பிருந்தா, தர்ஷினி மற்றும் முத்துக்குமார், முகுக்குமார், முத்துக்குமார். முத்துக்குமாரா, சொல்லுங்க. இல்ல உங்களோட இதை நான் பாக்குறேன். வீட்லயும் கொஞ்சம் செய்து பாக்குறேன். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்து வரணும்னு சொல்றீங்களோ? ஆமாம். உங்களுக்கு தொடர்ச்சியா செய்தாதான் நீங்க அந்த மாற்றத்தை நீங்க காணுவீர்கள். உள்ளுக்குள்ள உங்களுக்கு மன அமைதி, அதுகள் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது எனக்கு. அந்த முதல் நாள் செய்யக்குள்ளேயே அந்த தலையில சூடு, அந்த இதுகள் எல்லாம் இருந்தது. செஞ்சே பயிற்சியில நாங்கள் இந்த ஒழுங்கா செய்யறோம் போல கிடக்குது. செய்யறேன், இடையில செய்யறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலையில பின்னேரம் செய்யணும் பண்றீங்களோ இந்த பயிற்சியை? காலையில முக்கியம். காலையில நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா தியானத்துல இருக்கலாம். பின்னேரம் நீங்கள் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்த ஒரு 10-15 நிமிடம் செய்திகள் என்றால் அந்த மன ஆறுதல், அந்த ஒரு களைப்புகள் நீங்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வாரதை நீங்க பாப்பீங்க. என்ன
இல்ல இல்ல அது நான் அன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ளே எனக்கு அது விளங்கினது சரியான இதை செய்ய துவங்கக்குள்ள ஒரு உடம்புல ஒரு சோர்வு மாதிரி அப்படி இப்படி இருந்தது. ஆஹா. அது செய்த பிறகு ரொம்ப வித்தியாசம் எனக்கு விளங்கினது உடம்புல. ஆ. டக்குன்னு வித்தியாசம் விளங்கினது எனக்கு. ஆஹா. இப்ப இன்றைக்கும் அதை செய்திருக்கிறேன். இப்ப இதோட 3வது நாள் செய்திருக்கிறோம். ஆஹா. ஆஹா. அன்றைக்கு ஒரு கிளாஸ் என்னால வேற வேலைக்கு போனதுல நைட் கிளாஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம் போச்சு. நான் வீடியோ பார்த்தேன். மற்ற கிளாஸ்கள் எல்லாம் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணினான். ஆஹா. ஆனா எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. மற்றது அந்த 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 உச்சியில கவனம் இப்ப நாங்கள் பொதுவா தியானங்கள் செய்யக்குள்ள அந்த நெத்தியில கவனம் வச்சு தானே தியானம் செய்யறோம் நாங்கள் பொதுவா. ஆஹா. அந்த கண் புருவத்துல எங்களோட நினைவை குவிச்சு தானே தியானம் செய்ய ட்ரை பண்ற நாங்கள். அப்ப அந்த உச்சியில கவனத்தை வைக்கிறது என்று சொல்றது அது அந்த டக்கண்டு சேஞ்ச் பண்ற இயலாம கிடக்கு. அது என்னன்னு சொன்னால் இப்ப நீங்க வந்து அந்த ஆத்ம நிலைக்கு செல்ல வேணும். ஆத்ம நிலை வந்து ஆத்மாண்ட இடம் வந்து தலை உச்சி குழிதான். அந்த உச்சி குழிதான் எங்களுடைய இடது இருதயத்தின் இருப்பிடம். எங்களோட தலையில வந்து ஒவ்வொரு சக்கரங்கள பீடங்கள் இருக்குது. அப்ப அந்த இடது இருதயம் ஆத்மா இருக்கிற இடத்த நீங்க தலைய வைக்க வேணும் கவனம். இப்ப நீங்கள் நெட்டி பொட்டுல வச்சீங்கன்னா அது உங்களுடைய ஆகிய சக்கரத்துல வைக்கிறீங்க. ஆகிய சக்கரம் இப்ப இப்ப வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கள், ஜன்னலுக்குள்ளால பாக்குறீங்க. ஜன்னலுக்குள்ளால பாக்க ஒரு கொஞ்சம் தானே தெரியும். நீங்க கதவை திறந்து வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல வடிவா எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன அதே மாதிரி தான் நீங்கள் ஆகிய சக்கரத்துக்குள்ளால பாக்குறது வந்து ஒரு ஜன்னலுக்குள்ளால பாக்குற மாதிரி உங்களை. ஆனா சகசாரம் தலை உச்சிக்குள்ளால வெளியில வந்து ஆத்ம நிலையில உங்களை முழுமையா பாருங்க. வெளிச்சத்துல அந்த வெளிச்சத்துல முழுமையா பாருங்க. சோ அதுதான் முக்கியம். நீங்கள் அந்த ஆகிய சக்கரத்துல ஸ்டக் பண்ணப்படாது, அதுல நிக்க கூடாது. அந்த உச்சியில கவனத்தை வைக்கிறது தான் நான் ட்ரை பண்றேன். அது திருப்பி நெத்தியில தான் வந்து நிக்குது. அது என்னன்னு அது பழக்கம். என்ன அது மமகாரம், பழக்க தோஷம். பழக்கத்துல வந்துட்டு அத என்ன சொல்லுங்க, வலது கை உள்ளம் கையை தலை உச்சியில வச்சு மசாஜ் மாதிரி அழுத்தம் கொடுத்து கைய வச்சு 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 பழகுங்க. பழக்கம் தானே அது. இதை நீங்க பழக்கினீங்கன்னா சரி. அதான் அந்த இடது நாடி அந்த மமகாரம் பழக்க வழக்கங்கள் சில வேளை விடாது என்ன நல்லதை செய்ய. அப்ப நீங்க முந்தி அது சரியோ தவறோ அந்த பழக்கத்தை பழகிட்டீங்க. இப்ப இப்ப இது சரியென்று விளங்கிச்சுதுன்னு சொன்னா அதை மாத்திக்கொள்ள வேணும். என்ன அப்ப ஒரு சின்ன பயிற்சியால மாத்திக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு தலை உச்சிக்கு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கூட நீங்க மசாஜ் பண்ணி விடலாம். மசாஜ் பண்ணி 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 ஒரு 2 கிழமை செய்தீங்கன்னா தானா அங்க போகும். நார்மலா சும்மா நாங்கள் இருக்கிற நேரமே மடியில கையை நீட்டி வச்சுக்கொண்டு சும்மா நினைவு அங்க எடுத்துக்கொண்டு செய்யலாம். நீ என்ன வேலை செய்ய தலைய நினைவே அங்க வையுங்க, கவனத்தை அங்க வையுங்க தலைக்கு மேல. நீங்க எந்த இடம்? திருவோணமலை. திருவோணமலை. ஓகே. எனக்கு 52 வயசு. வேலை செய்யறேன் நான் காபர்ல. ஓகே. எங்க வேலை செய்றீங்க? காபர்ல. ஓகே ஓகே. மேனேஜ்மென்ட் அசிஸ்டன்ட் இருக்கிறேன். என்ன இதை கொஞ்ச நாளா கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள். அப்ப சரியானது இதை உங்களோட இதுல அறிஞ்சினா நான் அதை அந்த செய்த அன்றே அந்த முதல் நாளே எனக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் உணர்ந்தேன். நல்லா இருந்தது அந்த சேஞ்சஸ், வித்தியாசம் தெரிஞ்சது எனக்கு. அது சோர்வு இல்லாத தன்மை ஒன்று இருந்தது எனக்கு. டக்குன்னு சோர்ந்து போக இது 2-3 நாளா செய்யல அந்த சோர்வு இல்லாத தன்மை ஒன்று விளங்குது வடிவாவே. மற்றதுகளை விட அந்த தன்மை விளங்குது. ஏன்னா ஜனவரி துவங்கின நாள்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூட, ஒர்க் லோட் கூட, அப்ப ஒரு வேலையை முடிக்கல அந்த ஒரு பயத்தோட ஒரு டென்ஷனா இருந்தது. அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்குது எனக்கு. பயப்படாதீங்க. இப்ப நாங்க வந்து தனித்தவர்கள் அல்ல, அந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் நாங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மையை மறந்துடுறோம். என்ன அதாலதான் அப்ப எது வந்தாலும்
நாங்க தனியே அதை எதிர்கொள்றோம் இல்லை என்ன. அப்ப நீங்கள் அந்த அந்த தெய்வீக சக்தியின் துணையோட நீங்கள் எதிர்கொள்ளீங்களே, நீங்கள் அதுல இருந்து மிக இலகுவா வெளிவருவீங்கள். வெளி வந்தா பிறகு அது அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதா இருக்கும். இந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொண்டு வரும் என்ன. இதுதான் தியான அனுபவங்கள்னு சொல்றது. இந்த தியான அனுபவங்களை அனுபவிக்க 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 அது உங்களுக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையையும் கொண்டு வர தொடங்கும். இல்லாட்டி என்னென்று அறியுறது என்ன, மூட நம்பிக்கை வைக்க கூடாது என்ன. மூட நம்பிக்கைன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியா போய் சரியோ தெரியாது, சரியோ பிள்ளையோ தெரியாது, சும்மா நம்பிக்கொண்டு போறோம் என்ன. அதாலதான் பிரச்சனை வர்றது. செய்து பாருங்க, செய்து பாருங்க. இந்த சின்ன சின்ன அனுபவங்களை பிடிச்சு 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 கொண்டு போங்க, அதுதான் முக்கியம். இது அப்ப இப்படி வந்தது, இது நடந்தது, இது நடந்தது, அப்ப இன்னும் மேல மேல போகலாம். நீங்கள் இதே செய்யறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு இதை செய்யறது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். உங்களுக்குள்ள ஆட்களுக்கு பெரிய ஒரு உதவி இது. என்னண்டா இந்த மற்றவர்களுக்கு இப்ப நன்மை செய்யறதுண்டா இந்த இதுதான் மிகப்பெரிய ஒரு தானம் என்று கூட சொல்லலாம் என்ன. இந்த மற்ற இப்ப காசு பணம் அதுகள் தந்தா அதை முடிய நீங்க என்ன செய்வீங்க? இது உங்களோட வாழ்க்கையே மாற்ற ஒரு இது. உங்களுக்கே நீங்கள் குருவா இருந்து உங்களுக்கு நீங்களே குரு. அப்ப உங்களோட வாழ்வையே மாட்டுது. அப்ப ஸ்ரீமாதாஜி சொல்லுவார்கள், இதுதான் மிகப்பெரிய ஒரு தானம். நாங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணுமெண்டா அவர்களுக்கு அந்த அந்த ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு தானம். இதை நாங்கள் இதை செய்யறதால எங்களுக்கு ஒரு மன அமைதி, மன சந்தோஷம், மன திருப்தி வருது என்ன. எங்களுக்கு மற்றவர்களுக்கும் நான் பெற்ற இன்பம் மற்றவர்களுக்கும் அதை நான் கொடுக்கிறேன், அவர்களும் பயனடைகிறார்கள் என்றது அது பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவு. விஷயம் மற்றதமா அந்த கடையில தியானம் வச்சு செய்து கொண்டு போகல என்ன மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கும்? என்னண்டு மேல உச்சிக்குழியில நாங்கள் தியானத்தை தொடர்ந்து கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு உடல்லையும் ஏதாவது மாற்றங்கள் தெரியுமோ? உடல் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும். உடல் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும். என்னன்னு சொன்னா இந்த இடது நாடி வலது நாடி சக்திகள் விரயமாகி களைப்புகள் அதுகள் போகும். நடுநாடியில அந்த தலை உச்சிக்குழி அந்த விரிவடைஞ்சு அந்த நீங்க சூடா உணர்ந்தீங்கள், அது நல்லது உண்மையா. ஏன்னா சூடா உணர்றதுக்கு அது மேலெழும்பேக்குள்ள அது அந்த உள்ளுக்குள்ள நாங்க இவ்வளவு காலம் இருந்த சில எதிர்மறையானதுகள் எல்லாம் வெளியில போய் பிறகு குளிர்ச்சிய உணர தொடங்க என்ன நடக்கும்னு சொன்ன, இப்ப ஒரு தாய் பிள்ளைய கவனிச்சு கவனிச்சு கொண்டு வரைக்க அந்த பிள்ளை வளருது. அதே மாதிரிதான் நாமும் எங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா ஆளுமை மாற்றம் வரும். ஆளுமை மாற்றங்கள் வரும். இந்த ஒவ்வொரு சக்கரங்கள் பண்புகளும் நாம் சொன்னோமே, அதுகள் எல்லாம் விருத்தி அடைஞ்சு கொண்டு வரைக்க எங்களுடைய ஒரு ஆளுமை மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரைக்குள்ள நாங்கள் அவ்வாறு ஒரு ஆத்ம ஆளுமை கொண்ட ஆக்களாக மாறக்குள்ள எங்களுக்குள்ள எங்களோட வாழ்வில மாற்றம் வரும். நிறைய நாங்கள் ஒரு மங்களகரமான ஒரு அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டங்கள் எமது வாழ்வில வர்றத நாங்கள் எங்களுக்கு வாழ்வில நடக்கிற மாற்றத்தை நாம் காணலாம்.
துன்பங்கள் விலகும், குடும்ப உறவுகள், அதுகள்ல ஒரு அமைதி வரும். பிள்ளைகள், முக்கியமாக பிள்ளைகள்ல நீங்க மாற்றத்தை காணலாம். நாங்கள் இதுகள் செய்து கொண்டு போய்க்கல எங்களுக்கு கூடாக அவியல்லையும் மாற்றங்கள் வரும். நிச்சயம். என்ன நாங்கள் எல்லாம் ஒரு தொடர்பு என்ன பெற்றோருன்ற இது மிகவும் முக்கியம் பிள்ளைகளுக்கு. என்ன நீங்கள் ஒரு அமைதி நிறைந்தவரா வரைக்கல அவைகள் அதை கவனிப்பின, கவனிச்சு அதை அவைகளுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ எங்களுக்கு ரெண்டு பாய்ஸ், 2 ஆம்பளை பிள்ளைகள். இங்கதான் அமெரிக்கால தான் வளர்த்தோம். ஆனால் இங்க பிள்ளைகளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். பாடசாலைகள் எல்லாம் எங்கட கலாச்சாரம் இல்ல என்ன. ஆனால் நாங்கள் அவர்கள் இப்ப வந்து ஒருவருக்கு 30 வயசு, மற்றவருக்கு 27 வயசு. ஸோ மூத்தவர் இப்பதான் இந்த வருஷம் தான் மேரேஜ் பண்ணினவர். ஆனா இங்க எங்களுக்கு அவையில ஒரு பண்பான பிள்ளைகளா வளர்க்கக்கூடியதா இருந்தது. என்ன கல்யாணமும் நாங்க பேசித்தான் செய்தோம். சோ என்னன்னு சொன்னா இதுல நாங்கள் வளரைக்குள்ள அவைகள் என்ன சின்ன பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவைகள் குழந்தை உள்ளம். அவைய அறிவு வந்து நேர்மையான அறிவு தான். என்ன அந்த கள்ளம் கபடம் இதுகள் எல்லாம் எங்கள பெற்றோர்ல இருந்தோ அல்லது சூழல்ல இருந்தோ தான் அவைகள் பெற்றுக்கொள்றது. அப்ப சின்னல இருந்து அவைகள் அந்த தூய்மையை பார்த்து நேர்மையை பார்த்து வரைக்குள்ள வெளியில போக உடனே தெரியும் இது பிள்ளையண்டு. அப்ப அதுகள வந்து அதுகள்ல ஈடுபட மாட்டார்கள். மற்றது இதுல நாங்க தனித்தவர்களும் அல்ல, அந்த பரபிரம்மம் எங்களை காத்து கொண்டிருக்குது, என்ன பாதுகாத்து கொண்டிருக்குது எப்போதும். நாங்கள் அந்த அந்த நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு நாங்கள் வர வேணும் என்றால் அது எங்களுடைய விருப்பம் என்றால் பரபிரம்மம் உடனே ஐடென்டிஃபை பண்ணுது. என்ன இவர் அந்த நிலையில இருக்கிறார் என்று உடனே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு தொடருது. என்ன எங்களோட வாழ்வு முழுக்க அந்த பாதுகாப்புகள்லாம் இருக்கும். சோ இன்றைக்கு உரையில நீங்க கேட்டீங்கன்னா ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா வந்து சிவபெருமானுடைய பிரதிபலிப்பு தான் எங்களோட இருதயத்துல இருக்கிற ஆத்மா. சதாசிவன் அவருடைய பிரதிபலிப்பு. அப்ப அவரை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். இப்ப நாங்கள் பிள்ளைகள் வந்து பெற்றோரை பிரதிபலிப்பார்கள். என்ன தோட்டத்துல அல்லது குணத்துல. அப்ப அதுக்கு மேல போய் நாங்கள் அந்த பரமசிவன் சதாசிவனுடைய பிரதிபலிப்பு எங்களுடைய இருதயத்துல இருக்குது. என்ன அப்ப அவரை நாங்க பிரதிபலிக்கணும் என்று சொன்னால் எங்க கண்ணாடியான அந்த இருதயம் தூய்மையா இருந்தா தான் பிரதிபலிப்பு சரியா இருக்கும். இப்ப நீங்க கண்ணாடியில சூரியன் பிரதிபலிப்பை பாக்குறீங்க, ரெண்டு வெப்பம். கண்ணாடி தூய்மையா இருந்தா நல்ல பளபளப்பா இருந்தால் சூரியன் பிரதிபலிப்பு நல்ல வடிவா தெளிவா இருக்கும். என்ன ஆனா கண்ணாடி வந்து ஒரு மங்கலான ஊத்தியான கண்ணாடியா இருந்தா பிரதிபலிப்பும் சரியா இருக்காது. அதே மாதிரிதான் நான் யார்? நான் வந்து அந்த பரமசிவன், அவைகள் தான் நம்முடைய நித்திய தாய் தந்தையர். என்ன அவருடைய பிரதிபலிப்பு தான் நான். சோ அவரை நான் பிரதிபலிக்கணும் என்று சொன்னால் எனது மிகவும் சிவபெருமான் வந்து அன்பே சிவம், மிகவும் எளிமையானவர். அவருடைய பிரதிபலிப்பு நான். அப்ப அது அவரை நான் பிரதிபலிக்கணும்னு சொன்ன எனது இருதயம் தூய்மையா இருக்கணும். அப்ப எங்களோட இருதயத்தை நாங்க சிறிது தூய்மையா வச்சிருந்தா சரி. இதுதான் சாயோகா. தான் இருதயம் தூய்மை அடைய மற்ற எல்லாம் தண்ட பாட்டுக்கு வளரும் எங்களுக்குள்ள. ஒவ்வொரு நாளும் தியானத்துல நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் எம்மை முற்றிலும் வெளிப்படுத்துவதுன்னு சொன்னால் எமது இருதயத்தை நாம் திறப்போம். இப்ப சில நேரங்களில் எங்களுக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கலாம். என்ன கடந்த காலத்துல ஏதாவதோ அல்லது ஏதாவது மற்றவைக்கு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் இறை சக்திக்கு நாங்க சொல்லலாமே.
ஏனென்றால் அது எப்பவுமே ரகசியமே இருக்கும். என்ன மற்றவங்களுக்கு சொன்னா அது ரகசியம் இல்லாம போயிடும். அதுல சில வேளை பலனே இருக்காது, அவைகள் ஒன்றும் செய்யல அது என்ன. ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சக்தி, அந்த தெய்வீக சக்தி எங்கும் நிறைஞ்சிருக்குது, எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ அதுக்கு நாங்கள் அதுக்கு எமது இருதயத்தை திறந்து எமது இருதயத்துல இருக்கிற என்ன என்ன வேண்டுமானாலும் கவலையோ பிரச்சனைகளோ எதையுமே நாம் திறந்து சொல்லிவிட்டா முடிஞ்சுது, அவ்வளவுதான். அது சொல்லி போட்டு நாங்க தியானத்துல இருந்தோம்டா அது முழுவதுமே கவனிக்கப்படும். சரி, நான் இது ஒரு ஒரு இவ்வளவு காலம் இருந்த நிலைக்கும் இப்ப நாங்கள் இது ஒரு புது பழக்கமா ஏற்படுத்தணும். தியானம். இது ஒரு நாங்கள் பழகின பழக்கம், இவ்வளவு காலமும் இருந்த பழக்கம் என்ன, அதை மாத்தணும். ஓபம் அதான் எங்களுடைய ஆளுமையில மாற்றம் வருது. அந்த ஆளுமையில மாற்றம் வரைக்கும் எங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு புதிய மாற்றம் வருது. ஆனா இதெல்லாம் உள்ளதான். என்ன நாங்கள் மற்றவையில ஒன்றும் செய்ய போறது இல்ல, வீட்டை விட்டு ஓட போறது இல்ல, பிள்ளை குட்டிகளை என்ன வைஃப் பிள்ளைகளை விட்டு நீங்க ஓட தேவையில்லை. அந்த கடமைகளை எல்லாம் சரியா செய்வீங்களா? அந்த தர்மத்தின் அந்த நல்ல ஒழுக்கத்தின் எல்லைக்குள்ள நீங்கள் சரியா செய்யற அந்த திறன் வந்து சேரும் என்ன உங்களுக்கு. சோ அதுலயே ஒரு மகிழ்வு, உங்களோட குடும்பத்துல மகிழ்வு, அவியலுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படி வந்து சேரும் என்ன. பாப்போம், பெரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா கொஞ்ச காலமா எனக்கு ஏற்பட்ட சில தொடர்ச்சியா ஏற்பட்ட தோல்விகளால எல்லாத்துலயும் ஒரு வெறுப்பு